இப்போ வந்துட்டு சமூக வலைத்தளங்களோட செக்மெண்ட் வந்துருச்சுங்க. சமூக வலைத்தளங்கள்ல பலதரப்பட்ட சினிமா செய்திகளும் இப்போ பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காரு நம்ம மனோஜ். வாங்க பார்க்கலாம். வணக்கம் வினோதினி. தற்போதைய நேரத்தில் சமூக வலைதளங்களில் பல சினிமா சம்பந்தப்பட்ட பல செய்திகள் வந்து டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அதில் முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் கான்சர்ட் பண்ணி சென்னையில். ஸோ வந்து பொங்கலுக்கு அப்புறமா அவர் வந்து சென்னை மற்றும் கோவையில் ஒரு தமிழ் இசை திருவிழா நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அஃபிஷியல் பேஜில் அவரே போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஏஆர் ரஹ்மானுடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து உலக அளவில் பல ரசிகர்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் அவருடைய அந்த கான்சர்ட்டை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் கூட நம்மளுடைய நியூஸ்7 தமிழ் சார்பில் அவர் ஒரு கான்சர்ட் வந்து சென்னையில் நடத்தினார். அதுக்கப்புறமா தற்பொழுது சென்னை மற்றும் கோவையில் அவர் இன்னொரு கான்சர்ட்டையும் இப்போ நடத்த போகிறார் அப்படின்னு சொன்னது ஏஆர் ரஹ்மானுடைய ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பெருத்த வரவேற்பை பெற்றுட்டு இருக்குது. தமிழகத்தில் இப்போது தான் இதுதான் வந்து மிகப்பெரிய டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயமா கூட நம்ம பார்க்க முடியுது. இவரை தொடர்ந்து அடுத்ததா அனிருத் ரவிச்சந்திரன் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, டொரண்டோவில் இன்னொரு 13 நாட்களில் அவரும் வந்து ஒரு இசை திருவிழா வந்து அங்கே நடத்த போகிறாரு. ஸோ இன்னொரு 13 நாள் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். நான் என்னோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. டொரண்டோவில் என்னுடைய இசை திருவிழாவை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வருவீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய இதில் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டொரண்டோவில் இருக்கக்கூடிய இசை ரசிகர்களை பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பேஜில் போட்டிருக்காரு. அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா, கபாலி படத்தின பற்றின பல அப்டேட்ஸ் வந்து நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறக்கும் ரஜினியுடைய ரசிகர்கள், தமிழ் ரசிகர்கள், ஏன் இந்திய அளவில் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலாக இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து பேங்காக்ல நடந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாக்கெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொரியோகிராஃபர் வந்து காயத்ரி ரகுராமோ, அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா தனுஷ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ரஜினி சார் கூட எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படப்பிடிப்புகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் கூட நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்த்துட்டோம் அப்படின்னா, விக்ரம் பிரபுவும் அதுக்கப்புறமா மலையாள நடிகர் ஜெயராமுடைய பையனும் வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க. அந்த படத்தோட பேர் வந்து மீன் குழம்பும் மண்பானையும். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஈஷன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த நாள் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் வந்து பிரதர்ஸ் மாதிரி. ஸோ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா க்ளோஸாக இருந்தோம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கூட அவர் பகிர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா பார்த்துட்டோம் அப்படின்னா, பாலாவினுடைய அடுத்த படைப்பான தாரை தப்பட்டை படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாகவே வந்து இந்த தாரை தப்பட்டை படம் வந்து தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்குது. இந்த படத்தினுடைய பாடல்களை இசையமைக்கிறாரு இசைஞானி இளையராஜா. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, இசைஞானி இளையராஜாவோட 1000வது படம் அப்படிங்கிறது இது ரொம்பவே குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ இசைஞானி இளையராஜாவும் அதுக்கப்புறமா பாலா இவங்களும் 2 பேர்த்தினுடைய காம்பினேஷன் எப்பவுமே செம்ம ஹிட் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் தாரை தப்பட்டை இந்த படத்தினுடைய பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தில் இசைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதாகவும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இந்த படத்தினுடைய இசை வந்து வெளியிட போகிறாங்களா. அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்துட்டோம் அப்படின்னா, ரித்திஷ் தேஷ்முக் என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் நடக்க போகுது. அதுவும் டிசம்பர் 1 டிசம்பர் 3 வரைக்கும் நடக்க போகுது. இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் முதல் படமாக எல்லோ அப்படிங்கிற படம் வந்து திரையிட போகிறாங்க. ஸோ வந்து இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா ரன்வீர் சிங் வந்து சப்போர்ட் மை ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்தினாங்க. அதில் கலந்துக்கிட்டு ரன்வீர் சிங் அதனுடைய சக்ஸஸ் மீட்லையும் கலந்துக்கிட்டாரு. அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ நிறையா பாலிவுட்ல இருந்து ஏன் நம்ம இந்திய அளவில் ரொம்பவே டாப் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இதுதான் வினோதினி தற்போதைக்கு சினிமா உலகத்தில் டாப் ட்ரெண்டிங்கில் பேசப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள்.